கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதம் 2024 ஆண்டு அக்டோபர் மாதத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதத்திலே செப்டம்பர் மாதத்திலே தேவன் செய்த நேகம் ஏராளமான நன்மைகளுக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதம் இந்த அக்டோபர் மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27 அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனத்திற்காக, ஜீவனுள்ள உம்முடைய ஆண்டவரே சோதரம் வசனத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளின் மூலமா எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும், ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கும், பரிசுத்தப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன், அவர் நம்மை ஒரு திராட்சை தோட்டத்துக்கார ஒரு எஜமானனை போல, ஒரு தோட்டக்காரருடைய ஒரு நல்ல குணாதிசயத்தோடு கூட நம்ம வாழ்வில் இடைபடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் அவருடைய திராட்சை தோட்டத்திலே நாம் திராட்சை செடிகளாக நாம் இருக்கிறோம். நாம் ஒரு நல்ல திராட்சை ரசத்தை தரும்படியாக அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானராய் இருக்கிறார். அவர் அந்த தோட்டத்தை அவர் காப்பாற்றுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் அந்த தோட்டத்தினுடைய திராட்சை செடிகளாய் இருக்கிறோம், ஒலிவ மர கன்றுகளாய் இருக்கிறோம். அவருக்கு நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். இங்கே தேவன் இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நம்மை காப்பாற்றுகிற நல்ல தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கைவிடுகிறவர் அல்ல, புறமே தள்ளுகிறவர் அல்ல, நம்மை அவர் காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி நம்மை விசாரித்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை பூரணப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். நம்ம எந்த விஷயத்துல குறைவுபட்டு போயிருக்கிறோமோ அந்த இடத்துல தண்ணீரை பாய்ச்சி, தண்ணீர் என்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, வார்த்தையினால அவர் அதை நிறைவாக்குகிறவராய் காணப்படுகிறார். குறைவுகளை நிறைவாக்குற நல்ல தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்கிறது இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இரவும் பகலும், எந்த வேளையிலும் 24 மணி நேரமும், வருடம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை ஒருவரும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளுகிற நல்ல தேவன், நம்மை காக்கும் தேவன். அவர் சாட்சி தோட்டத்தினுடைய எஜமானராய் அவர் இருக்கிறார். தோட்டக்காரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல ரசத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 7 வசனம் வரையிலும் அங்கே தேவன் ஒரு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அந்த திராட்சை தோட்டத்திற்கு தேவன் செய்கிற காரியம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது வேலி அடைத்து என்று சொல்லி, வேலி அடைத்து அதை அவர் மற்ற யாரும் அதில் உள்ள நுழைய முடியாதபடிக்கு அந்த அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு எஜமானனானவர் வேலி அடைக்கிறார். நம்மையும் கூட நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஜீவியத்துல, குடும்பத்துல, ஊழியங்களில தேவன் வேலி அடைத்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வேலி அடைப்பார். சத்துரு உட்புக முடியாதபடிக்கு, சத்துரு
சேதம் ஏற்படுத்த முடியாதபடிக்கு ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கும்படியாய் நம்மை வேலி அடைத்து காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார் என்கிற ஒரு நல்ல உணர்வு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர், எஜமானர் அதை நமக்காக செய்கிறார். வேலி அடைத்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து காக்கிறவர். யோபுவை குறித்து சொல்லும் போதும் யோபுக்குரிய எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து காத்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, நம்முடைய இடத்துல இருக்கிற கற்கள், தோட்டத்தில் இருக்கிற கற்கள், கடினமான காரியம், நம்முடைய இருதய கடினங்கள், நம்மிடத்தில் காணப்படுகிற கடினமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்மை விட்டு நீக்குகிறார். கற்களை பொறுக்கி அப்புறப்படுத்துகிறார். நல்ல நிலமாய் அதை மாற்றுகிறார். நல்ல கனி தரும் திராட்சை செடியாக, திராட்சை ரசத்தை தருகிற கனியாக நம்மை மாற்றும்படியாக கற்களை பொறுக்குகிறார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்பாவங்கள், கடினமான ஸ்பாவங்களை எல்லாம் நீக்கி அவர் ஒரு நல்ல நிலமாக அவர் நம்மை மாற்றுகிறார். அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காய் காத்திருக்கிறார். நம்முடைய கனிகளுக்காய் காத்திருக்கிறார். இந்த கனிகளின் மூலமாய் உண்டாகிற நல்ல திராட்சை ரசத்திற்காக தேவன் காத்திருக்கிறார். நம்முடைய தோட்டக்காரர், எஜமானர் நமக்காக அவர் காத்திருக்கிறார். நாமும் கூட அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் அவர் நமக்காக காத்திருக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்க முடியாது நமக்காய் காத்திருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்துக்காரர் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனமாய் ஒரு திராட்சை தோட்டத்திற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். வேலி அடைக்கிறார், காத்து கொள்கிறார், இரவு முழுவதும் காத்து கொள்கிறார், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார், காப்பாற்றுகிறார். நம்முடைய தேவன் அவர் உயர்ந்தவராக, சிறந்தவராக, மேலானவராக நம்முடைய ஜீவத்தில் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், இப்படி அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த திராட்சை தோட்டமானது அங்கே கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கசப்பான பழம். நல்ல திராட்சை ரசத்தை எதிர்பார்த்திருக்கிற தேவனுக்கு அந்த திராட்சை செடி கொடுக்கிற காரியம் கசப்பான ஒரு பழம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படுகிற கசப்பான காரியங்கள் மேலே அவர் வருந்துகிறவராய் காணப்படுகிறார். நம்மிடத்தில் நல்ல திராட்சை ரசத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த தேவனுக்கு நாம் கசப்பான காரியங்களை நாம் கொடுக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கசப்பான பழம் நம்மிடத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவைகளை நாம் நம்மை விட்டு நீக்கி போட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த திராட்சை செடியானது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நீதியை தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது முறைப்பாடை கொடுத்ததா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயத்திற்கு அவர் காத்திருந்தாரா, கொடுமையை கொடுத்ததா என்று சொல்லி நாம் 7வது வசனத்திலே வாசிக்க முடியும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் காத்திருக்கிறார். ஆனால் அங்கே நியாயத்திற்கு பதிலாக கொடுமை, நீதிக்கு பதிலாக முறைப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவர் ஒரு நல்ல உயர்குல திராட்சை செடியாக அவருடைய தோட்டத்தில் நட்டிருக்கிறார். ஒருவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நமக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கிறார். என்ன பேர் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியின் நாற்று. நாம் அவருடைய மன மகிழ்ச்சியினுடைய நாட்டாம் கன்று, அந்த திராட்சை செடி, மன மகிழ்ச்சியின் திராட்சை செடி நாற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மனமகிழ்ச்சியாய் அவர் நட்ட அந்த நாட்டானது கசப்பான கனிகளை கொடுக்கிறதாக, அந்த அந்த முறைகேடு, கொடுமைகள் எல்லாம் நிறைந்த ஒரு மரமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் வருந்துகிறதே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திராட்சை தோட்டத்துக்காரர் நமக்காக காத்திருக்கிறார். நான் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாம் நம்மை விட்டு அழித்து போடும்படியாய் அவர் விரும்புகிறார். நம்மை விட்டு நீக்கி போடும்படியாய், அவைகளுக்கு நாம் நம்மை விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கசப்பான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது நம்முடைய ஜீவியத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து அவைகளை மன்னிப்பு கேட்டு
தேவனோட ஒப்புரவாகி நாம் தேவனிடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்திலே நம்முடைய கசப்பான காரியங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு நல்ல ஒரு திராட்சை ஒரு பழத்தை அவர் கனியை உண்டாக்குகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே கவனமாய் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். மிகுந்த கனி கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளில் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நல்ல கனிகள், இந்த கனிகள், நல்ல கனிகளை நான் கொடுக்கும்படியா எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நாம் அவரிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்துல காணப்படுகிற கசப்பான எல்லா கனிகளையும் நம்மை விட்டு நீக்கும்படியா தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பை பெற்று நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் அப்படி சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறபடி நமக்கு அவர் ஒரு நல்ல ஒரு மிகுந்த கனி, ஒரு நல்ல திராட்சரசத்தை நம்மளை உருவாக்குகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் இன்னைக்கு வேண்டிக் கொள்ள வேண்டிய கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகளை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆவியின் கனிகளை தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கனிகள், ஆவிக்குரிய கனிகளை ஜீவியத்தில் தாங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு ஒரு அன்பின் கனியை தருவார், சந்தோஷத்தை தருவார், சமாதானம், நீடிய பொறுமையை தருவார், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கத்தை தேவன் நமக்கு தருவார். இந்த நல்ல கனிகளை தேவன் நம்மிடத்திலே, இந்த ஆவிக்குரிய கனிகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கசப்பான கனிகளை ஒப்பு கொடுத்து அவை நம்மை விட்டு நீக்கிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கனிவு தருகிற சாட்சி செடியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்திலே, அக்டோபர் மாதத்திலே, புதிய மாதத்திலே புதிய கனிகளை நாம் கொடுக்கும்படியாக, புதிய நல்ல தேவனுக்கு பிரியமான திராட்சரசத்தை நாம் கொடுக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து அவர் காத்திருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்திலே அவர் நமக்கு காத்திருக்கிறார். நாம் இந்த கடந்த மாதங்களிலே, வருடங்களிலே காணப்பட்ட, இந்த வருடத்திலே காணப்பட்ட, மற்ற மாதங்களிலே காணப்பட்ட எல்லா கசப்பான காரியங்களையும் நீக்கி இந்த அக்டோபர் மாதம் ஒரு புதிய கனியை கொடுக்கும்படியாய் தேவனிடத்திலே நாம் கிட்டி சேரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நல்ல கனிகளை கொடுக்கிறதன் மூலமாக, இந்த திராட்சை ரசத்தை பருகிறதன் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அநேகருடைய வியாதி சுகமாகும். நம் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். நல்ல திராட்சை ரசத்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் தேவன் மாற்றி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நமக்குள்ள கசப்பான பழத்தை நாம் கொடுப்போம் என்று சொன்னால், கசப்பான காரியங்களை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், ஆத்துமாக்களை, ரட்சிப்புகளை நடத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால் இந்த நாளில் தேவன் நாம் எதிர்பார்க்கிற இந்த ஆவியின் கனிகளை நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கொடுக்கும்படியாக நாம் தேவனிடத்துல மன்றாடி செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜீவிதத்திலே இந்த ஆவியின் கனிகள் உண்டாகும். தேவன் நம்மேலே அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவரின் மனமகிழ்ச்சியின் நாட்டாகிய நாம், அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டாகிய நாம் நம் மூலமாய் அவர் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவியத்தின் மூலமாய், ஊழியத்தின் மூலமாய், நம்முடைய செயல்களின் மூலமாய் நம் மேல தேவன் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த மாதத்திலே நாம் நமக்காய் காத்திருக்கிற நல்ல தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். வேலை நாம் செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உமக்கு கூடி ஸ்தோத்திரம்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறீர். நாம் ஆண்டவரே உங்களுடைய மனமகிழ்ச்சியின் நாட்டாய் நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீர். எங்களை வேலியடைத்தீர், காத்துக்கொண்டீர், நீர் பாய்ச்சினீர், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி.
சோத்திரம் ஐயா. இந்த ஜீவிதத்திலே காணப்படுகிற கசப்பான கனிகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். கசப்பான கனிகளை மன்னியும். உமக்கு பிரியமில்லாத எங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா காரியங்களையும் இதை விட்டு நீக்கி போடும். தயவாகிறோம், மன்னியும் தகப்பனே. சோத்திரம். ஆவின் கனிகளை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். ஆவின் கனிகளினால ஒவ்வொருவரையும் இந்த அக்டோபர் மாதத்தில் நிரப்புவீராக. மனமகிழ்ச்சியின் நாட்டாக நாங்கள் மனமகிழ்ச்சி உள்ளவராய் மாற்றும்படியாக தகப்பனே. சோத்திரம். சோத்திரம். நல்ல ஞானத்தையும் கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. சோத்திரம். நல்ல கனிதரும் ஆண்டவரே மரமாய் மாற்றுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென்.